ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக வந்து நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்டே இப்போ அந்த 3 மனைவியை பற்றியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ வந்து சலாம் சொல்கிறதுக்காக இவ டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப போனா, நான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அதனால தங்கச்சிக்காரி அவளோட முகத்தை பார்க்கல. இந்த பக்கம் தம்பிக்காரனும் ஹயாக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். அதை போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் இதை ஹயா கிட்ட கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு கொடுத்துட்ருக்கான். என்ன விளையாடுறியா நீ? உனக்காக கல்யாணத்துக்காக அவகிட்ட போய் பேசினேன், அப்புறம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கும் நான் வந்து அவகிட்ட போய் பேசினேன், இப்போ இதையும் கொண்டு போய் நானே கொடுக்கணுமா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அண்ணா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்காம வேறு யாருக்கிட்டனா கேட்குறது? ப்ளீஸ் அண்ணா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இந்த பக்கம் இவரோ 3 ஒய்ஃபை பற்றி பேசிட்டு அவங்களோட முகத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ 3வது ஒய்ஃபான நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவள் முகத்தை ஓப்பன் பண்ண சொன்னால் அவளோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வாஷ்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கமாக போயிடுறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினியுமே அங்கே உள்ளே வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அந்த ஷேக்கும் ஆகிலோட மனைவிக்கு நான் ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் நெக்லஸை கொடுத்துட்ருக்காரு. 5 கோடி ரூபா விலை பெறுமா. இதை கொடுத்தா நம்ம ஹீரோயினி இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பிஸ்னஸ் டீல் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர் தான் கொடுக்குறாருல வாங்கி வச்சுக்கோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்ருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து தங்கச்சிக்காரையுமே பார்த்துட்டு இருக்கா. பட் அவளோட கண்ணெல்லாம் அந்த நெக்லஸ் மேலே தான் இருக்குது. 5 கோடி ரூபான்னு வேற சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதை அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவள் தான் திருடி இப்படி யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா இந்த நீலாம்பரிக்கும் 5 கோடி ரூபா அப்படின்னு சொன்னதும் அவளுமே அந்த நெக்லஸ் மேலே ஆசைப்பட்டு உனக்கு வேணானா கொடுமா, நான் கொண்டு போய் லாக்கரில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை வாங்கிட்டு போயிட்டு லாக்கரில் வைக்கிறதுக்காக அங்கேருந்து போயிட்டு இருந்தா. இவளுமே வந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கா. அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ரூம் மாதிரி வந்துட்டா. நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டா. வாவ் இந்த ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸுரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாரோ அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குனு இவ போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி தட்டி விட்டுறா. அந்த மாபேகம் தான் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. அவள் கையில் இருக்கிற நெக்லஸை பார்த்துட்டு நம்ம அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக தானே வந்தோம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். பட் அதை பார்க்கல. இந்த பக்கமாக திரும்பி அதை எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அந்த செயினுமே இருக்குது. நம்ம ஹீரோயின் எடுத்தா இல்லையா ஸ்டோர் ரூம்லேருந்து, அந்த செயின் தான். அதை எடுத்துட்டு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் மாட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ அந்த நீலாம்பரியுமே அவளோட ரூமில் அந்த நெக்லஸை ஒரு லாக்கரில் வச்சு பூட்டிக்கிட்டே இருக்கா. இது தூரத்துலேருந்து அந்த தங்கச்சிக்காரையும் பார்த்து வச்சுக்கிறா. அவள் இந்தன போன அடுத்த செகண்டே இவ அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நிறைய டூல்ஸ்லாம் வச்சுருக்கா. இவ திருடி தானே, அந்த டூல்ஸ்லாம் வச்சு அந்த லாக்கரையுமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறா. அதில் இருக்கிற அந்த நெக்லஸையுமே எடுத்து வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பணத்தையுமே எடுத்துக்கிறா. இங்கே இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா 3வது ஒய்ஃப் எங்க அப்படின்னு தேடுறாரு. அவங்க வாஷ்ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளும் நெக்லஸ் பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டா இல்லையா, அங்கேருந்து கிளம்பலான்னு போயிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. புர்கா கிழிஞ்சு போயிடுது. இந்த புர்கா போட்டுட்டு இருக்க வரைக்கும் தானே நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ இது வேற கிழிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணா இங்கே நம்ம ராகத்தும் ஹயா கிட்ட அவன் கொடுத்தான் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்ருக்கா. அவளும் அதை வச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இது நீங்களா வாங்கினீங்கன்னு கேட்டா இல்லை நான் இல்லை என் தம்பி தான் வாங்கினான்னு சொல்கிறான். அப்படியே அவங்களோட தம்பியோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு சர்வானி எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்கிட்ட கொடுத்துட்ருக்கா. இது உங்களுக்காக நான் வாங்கினது அப்படின்னு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவனுமே அதை வாங்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் இவளுமே புர்கா கிழிஞ்சு போச்சு இல்லையா, அந்த புர்காவை கழட்டி தூர போட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு புர்கா இருந்தால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ யாரோ பின்னாடி கூப்பிடுற மாதிரி தெரியுது. டக்குனு இவ திரும்பி பார்த்தா அங்கே அந்த நீலாம்பரி தான் நிற்கிறா. இவ்வளோ பார்த்துட்டு பயந்து போய்ட்றா. நான் அது வந்து அப்படின்னு பேசுகிறா. ஸோ குரல் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால சனம் நீயா, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டா இவளுக்கும் ஒன்றும் புரியல. என்ன இந்த அம்மா என்ன பார்த்துட்டு சனம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் என்ன இந்த அம்மா ரொம்ப நேரமாக எங்கேயோ பார்த்துட்டுல பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கையை வேற ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்கா. அதுக்குமே அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்படிங்கவுமே கண்ணு தெரியாத இந்த பொம்பளைக்கு இது ரொம்ப வசதியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேக்கோட 3வது மனைவி அலிஷா, நான் இந்த பக்கம் வாஷ்ரூம் போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குரலை மாற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்படியாம்மா வாஷ்ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது வாயேன் அப்படின்னு கூப்பிட்டா பரவாயில்ல உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்தா மொத்த பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு புர்கா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்துடுறா தெரியாமல். இது என்ன கிச்சனா, நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னா, நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கேன், கடைசி வரைக்கும் வாச டோர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே வந்து அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து பாயாசம் பண்ணியிருக்கு.
நம்ம ஹீரோயினி பண்ண பாயாசம் தான் இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பவுலில் ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட குரல் கேட்குது, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் டக்குன்னு பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்குறா. நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுருக்கான். அவனுக்கோ பயங்கரமான ஷாக்கு. சன்னமோட கெட்டப் என்ன இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்க, சேக் வந்திருக்காரு, அவர் மட்டும் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாரு, அவ்வளோதான், அப்புறம் பிஸ்னஸ் டீலே கேன்சல் ஆகிடும், போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கிச்சன்லேருந்து நம்ம ஹீரோ ஹாலுக்கு வந்து அங்கே வந்து உட்காந்தா பக்கத்தில் நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்கா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்த மாதிரி. என்ன நீ அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டேன்னு கேட்குறான். என்ன உளறீங்கன்னு கேட்டா, இப்போ தானே நான் உன்னை வேறு ட்ரெஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறான். இல்லையே, நான் அப்போலேருந்து இதே ட்ரெஸ் தானே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கோ ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. சரி, நம்ம தான் ஏதோ தப்பாக இமேஜினேஷன் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஷேக்குமே தன்னோட 3வது மனைவியை தேடிட்டு இருக்காரு. எங்கே அந்த அலிஷா போனா அப்படின்னு. வாஷ்ரூம் போயிருப்பாங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக ஸ்டோர் ரூமுக்குள்ளேயே வந்துடுறா. இது என்ன இடம், நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னா என்னப்பா இது, நான் இந்த வீட்டை விட்டு எப்படி தான் வெளியே போகிறது, இப்போ எனக்கு ஒரு புர்கா மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், நான் இங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவேன். சரி, இங்கே ஏதாவது ஒரு புர்கா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் போது ஸ்டோர் ரூம் டோர் வந்து திறந்துருக்கு. என்ன இந்த ரூம் திறந்துருக்கே, அப்போ உள்ளே யாராவது இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எதிர்த்தாப்புல அவ தான் நின்றுட்டுருக்கா. அவளோ இவ பார்க்க, இவளோ அவ பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக அக்கா தங்கச்சி 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க போல். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் அண்ட் எடிட்டிங்க்கு வந்து ஆள் கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னுமே வந்து சரியான ஆள் வந்து கிடைக்கல. ஸோ உங்கள் யாருக்காவது வாய்ஸ் ஓவர் அண்ட் எடிட்டிங் தெரியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் என்னோட டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் ஐடி நேம் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அதில் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட சேனல் பயோவில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.